ஸ்தோத்திரம், ஜெயம் தரும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2 வாரங்களாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயர் வைத்தாள் என்று பார்க்கிறோம். இக்கபோத் என்றால் மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு அது கடந்து போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகிமை எது? கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் வைத்திருந்த போது தேவன் அவருடைய மகிமையை அந்த தேசத்திலே வைத்திருந்தார். ஆனால் அந்த பெட்டியானது பெலிஸ்தியர்கள் வசமாய் போய்விட்டது. அவர்கள் அதை திருடி கொண்டு போய்விட்டார்கள். பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லி. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கடந்த 2 வாரங்களாக அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது என்பதை நாம் தியானித்தோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த பெட்டிக்குள் இருந்த அந்த 3 காரியங்களிலே முதலாவது இருந்தது என்ன? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காணப்பட வேண்டும். அவர் இல்லை என்று சொன்னால் அது மகிமையற்ற ஒரு வாழ்க்கை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக கடந்த வாரத்திலே நாம் தியானித்த போது ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்பதை நாம் பார்த்தோம். அது எதை குறிக்கிறது? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை, இந்த உலகத்தோடு உலகமாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எப்போதும் அதை நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மாறுபாடுள்ள இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் நாம் வாழ வேண்டும். ஒருவேளை அந்த உலகம் முழுசும் ஒரு வழியாக போகலாம், ஒரு மாதிரி இருக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு 3ஆவதாக எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே அடுத்த பகுதியிலே உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன என்று வாசிக்கிறோம். உடன்படிக்கையினுடைய கற்பலகைகள் அந்த பெட்டிக்குள் இருந்தது. பிடிப்பட்டு போனது வெறும் பெட்டி மாத்திரம் அல்ல, பெட்டிக்குள் இருந்த அந்த மிக முக்கியமான காரியங்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு, தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. 3ஆவதாக இங்கே வாசிக்கும்போது அங்கே கர்த்தருடைய அந்த வார்த்தை உள்ளே இருந்தது. சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசேயை அழைத்தார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திற்கு நீங்கள் வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். என்ன சொன்னார்? 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்போ கர்த்தர் மோசேயை அழைத்து மோசேயின் கைகளிலே கற்பனைகளை தருவதற்காக ஆண்டவரே கற்பலகைகளை செய்து அதிலே அவர் எழுதினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். 31ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். கர்த்தர் எழுதி கொடுத்தது, நீ இப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளை மோசே வாங்கி கொண்டு வருகிறார். நடந்தது என்ன? வாங்கி கொண்டு வந்தபோது கீழே இருக்கிற ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல அவர்கள் குடித்து வெறித்து விளையாடி விக்கிரகங்களுக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை அவர்கள் கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள். மோசே கோபத்தில் அந்த கற்பலகைகளை கர்த்தர் தன் விரலினால் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளையும் போட்டு உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பாக எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மறுபடியுமாக மோசேயை அழைக்கிறார். நீ 2 கற்பலகைகளை செய்து கொண்டு வா, நான் உனக்கு எழுதி தருகிறேன் என்று சொல்லி மறுபடியுமாக மோசேக்கு அதை எழுதி கொடுத்தார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த நாட்களிலே உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. நம்ம ஒருவேளை அந்த வார்த்தைகளை நம்ம ஜீவியத்தை விட்டு அதை எடுத்து போட்டு விடக்கூடாது. யாரோ ஒருவருக்காக வார்த்தைகளை தள்ளிவிடக்கூடாது, வார்த்தைகளை எரிந்து விடக்கூடாது, வார்த்தைகளை நீங்கள் தூக்கி எறிந்து விடாதிருங்கள். காரணம், அந்த வார்த்தை தான் ஜீவன். அந்த வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில்
வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? வேத வாசிப்பில் நீங்கள் தேறினவர்களாக உங்களால் இருக்க முடியுதா? பொதுவாகவே இன்னைக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொல்வது உண்டு. பைபிள் படிக்க நேரம் இல்லை, அதை வாசிக்க நேரம் இல்லை, அதை தியானிக்க நேரம் இல்லை. காரணம், இன்னைக்கு வேத வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை போல நினைத்து விடுகிறது உண்டு. நிறைய பேர் இன்னைக்கு பைபிளை கையில் வச்சு படிக்க இன்னைக்கு வெட்கப்படுகிறார்கள். பொதுவாகவே நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகும்போது கூட ஆலயத்தில் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு போக வெட்கப்படுறாங்க. அதுபோல் சில பிரசங்கம் பண்ணும்போது கூட பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணுவதற்கு வெட்கப்படுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் மொபைலில் பைபிள் வச்சுக்கிறது தப்பில்லை, அல்லது உங்கள் லேப்டாப்பில் ஐபேடில் நீங்கள் பைபிள் வச்சுக்கிறது தப்பில்லை. ஆனால் அதை வைத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மொபைலில் தான் நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவீங்க, பேசுகிறதுக்கும் பயன்படுத்துவீங்க. அதே மொபைலில் நான் பைபிளும் படிக்கிறேன். பொதுவாகவே நீங்கள் பைபிளை மொபைல்லையோ வேறு எதுலையாவது நீங்கள் இந்த நவீன தொழில்நுட்பத்தில் படிக்கும்போது நீங்கள் அந்த டைம் தான் திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஃபோன் வரும், அல்லது ஏதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். அப்போது கண்டிப்பாக உங்கள் மனது அங்கே திசை திருப்பப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியை, பர்சனலாக நீங்கள் உட்காந்து இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, படிச்சுக்கோங்க. ஆனால் தயவு செய்து உங்களுடைய வேதத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மறந்துடாதீங்க. எத்தனை நேரம் இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செஞ்சுருக்கு, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த வசனத்தை இங்கே எத்தனை நேரங்களில் அபியாசப்படுத்திருக்கிறீங்க. இன்றைக்கி வேதத்தை நேசிக்காத எத்தனை பேர் உண்டு, பைபிளை இன்றைக்கி விரும்பாத நிறைய பேர். அதனால தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகள். இந்த வார்த்தை உங்கள் ஜீவியத்துக்குள்ளே வரட்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிண்டேல் என்ற ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் அதிகமாய் கர்த்தருக்காக வாழ்ந்தவர் 16ஆம் நூற்றாண்டில். ஆனால் இந்த வேத புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற முயற்சி செய்தார். ஆனால் அந்த நாட்களில் கிரேக்க மூல பாஷையாகிய கிரேக்கம் மற்றும் எபிரேய பாஷையில் தான் வேதத்தை படித்து அந்த நாட்களினுடைய பெரிய அந்த பாதிரிமார்கள் தான் அதை சொல்லிக் கொடுத்தார்கள், பெரிய போதகர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. உள்ள லேமனால் அதை படிக்க முடியாது, படிக்கக்கூடாது. ஆனால் இந்த டிண்டேல் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வேத கலாச்சாலையில் சென்று படித்தார். ஆனால் அவருக்கு ஒரு ஆதங்கம், இதை படித்து தவறாய் போதிக்கிறார்களே, இந்த வேதத்தை நம்ம ஏன் தாய்மொழியில் மொழிபெயர்க்கக்கூடாது என்று மொழிபெயர்த்தார். அங்கே அந்த இங்கிலாந்து அரசாங்கம் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, கைது பண்ணாங்க. அதற்காக மரண தண்டனை கொடுத்தாங்க. மரண தண்டனை கொடுக்கும்போது கூட அவரை மரண தண்டனைக்கு அவரை உட்படுத்தின பொழுது கழுத்தை இறுக்கி கொலை செய்தார்கள். இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் வேத புத்தகத்திற்காக மொழிபெயர்ப்புக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தாங்க. மாத கணக்கில் இருட்டு அறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சீகன் பால் அப்படி அடைக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்தவர், வேத புத்தகத்தை மொழிபெயர்க்க தங்கள் வாழ்க்கையை கொடுத்தவர்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நம்ம எளிதாக ஒரு லேப்டாப்பில் ஐபேடில் அதை வச்சுட்டு இதை குறித்த ஒரு கவனம் இல்லாமல், இதை குறித்த ஒரு அக்கறை இல்லாமல், இதை குறித்த ஒரு அந்த அன்பு இல்லாததான் இதற்கு காரணம். இன்னைக்கு என் அன்பு சகோதரனே சகோதரியே, மொபைல் வச்சுருக்கிறேன், அதில் பைபிளை படிச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. வேத புத்தகத்தை சுமக்க கற்றுக்கொள்ளுங்க, இதில் தவறில்லை. சிலர் இன்றைக்கு நூதனமாய் இந்த நாட்களிலே நூதனமாய் பேசுகிற காரியம், பைபிளில் இது கடவுளுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு தைரியமாய் துணிந்து சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் சொல்லுவேன், அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. வேத வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எல்லாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அது அருளப்பட்டு இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வார்த்தை சிலர் பைபிளை கையில் வச்சுருப்பாங்க, அதை ஒரு மந்திரக்கோளாக பயன்படுத்துகிறவங்க உண்டு. அப்படியே செய்யாதீங்க. இந்த வேத வசனத்தை குறித்து வேதத்தில் 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் மகிமை. அந்த மகிமை வெளியே போயிடுச்சுன்னா அது இக்கபோத், மகிமை போன அந்த அனுபவம் இருளடைந்த ஒரு அனுபவம். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனத்தை குறித்து ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 1 அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
சிலருக்கு நியாயப்பிரமாணம் உடனே நம்ம வி ஆர் நாட் அண்டர் த லா, வி ஆர் அண்டர் த கிரேஸ் அப்படின்னு பெருசாக சொல்லிக்கிறது உண்டு. கிருபைக்குள்ளே இருக்கிறோம், சட்டக திட்டங்கள் நியாயப்பிரமாணங்களுக்குள்ளே இல்லைன்னு சொல்லி. பிரியமானவர்களே, அதனால் நியாயப்பிரமாணத்தை இயேசு முடிச்சுட்டாருன்றதுனால பழைய ஏற்பாடு இல்லையா? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணம் ஒருவேளை அது கிண்டர் கார்டன் லெசன் போல், அது படித்து அதனுடைய அந்த ஸ்டாண்டர்டை ஹையாக்கி தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் என் செய்தியில், ஒருவேளை விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் சொன்னாலும் இயேசு சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறதே விபச்சாரம் தான். அப்போ ஆண்டவர் குவாலிட்டியை ஹையாக்குறார். இன்றைக்கி அதனால் நிறைய பேருக்கு பழைய ஏற்பாடை ஒழிஞ்சாச்சுன்னா பாவமே இல்லை, பாவமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிறைய பேர் இன்றைக்கி அப்படிப்பட்ட எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருபைன்ற பேரில் தயவு செய்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதிருங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை முதல்ல உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உங்கள் வாயில் அது இருக்கட்டும். எதை பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அபியாசப்படுத்துங்க. எதை பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்கட்டும். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது. இரண்டாவது, அந்த வார்த்தை எதை விட்டு பிரியக்கூடாது? நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மகனே, இவைகள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, கர்த்தருடைய போதகத்தை குறித்து அங்கே எழுதப்படும் போது, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். வாயை விட்டு பிரியக்கூடாது. ரெண்டாவது, கண்ணை விட்டு வார்த்தை பிரியக்கூடாது. எப்போதும் ஒருவேளை யூதர்கள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை லிட்ரலாக அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். எப்படின்னு சொன்னால், அவங்க நெற்றியில் எழுதி, அதாவது ஒரு பேப்பரில் எழுதி அவர்களுடைய அந்த போட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஷாலில் அதை சொருவிப்பாங்க, கையில் எழுதி சொருவிப்பாங்க, கையில் எழுதப்படணுன்றதுனால. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணுமே. அப்போ அவங்க சொல்கிறாரு, உன் கண்களை விட்டு பிரியாத, எதை பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வழியாக அவைகளை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தின் மூலமாக காரியங்களை ஆராய கற்றுக்கொள்ளுங்க. கண்களை விட்டு வார்த்தை பிரியக்கூடாது. எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்பு வார்த்தை இருக்கட்டும். எதை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இதை ஏற்றுக்கொள்ளுமா, அப்படி பாருங்க, அப்படி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையில் இதற்கு விளக்கம் உண்டா, அப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில மகிமையை காண செய்வார். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை ஒன்று உங்களுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கண்ணை விட்டு பிரியக்கூடாது. மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 37வது சங்கீதத்தில் 31வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அப்போ இருதயத்தை விட்டு வார்த்தை பிரியக்கூடாது, வாயை விட்டு பிரியக்கூடாது, கண்ணை விட்டு பிரியக்கூடாது. மூணாவது, இருதயத்தை விட்டு வார்த்தை பிரியக்கூடாது. அதை பிரிக்காதீங்க. பிரிஞ்சிச்சுன்னா இக்கபோத், வார்த்தை பிரிஞ்சிடக்கூடாது, வார்த்தை வெளியே போயிடக்கூடாது, வார்த்தையை இழந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். அது இருதயத்தில் இருந்தால் தான் வாயில் பேச முடியும், கண்ணில் பார்க்க முடியும். இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? எத்தனை வசனங்கள் உங்களுக்கு தெரியும்? எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும்? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? வார்த்தைக்கு ஒத்து வராத எதையும் நம்பாதீங்க. வசனத்தில் இல்லாத வசனத்தை தங்களுக்கு ஏற்றால் போல வளைக்கிற காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல டிசர்னிங் ஸ்பிரிட்டை தரணும். பகுத்தறிகிற அந்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வார்த்தையில் இன்னும் நான் வளர எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. வார்த்தையின் வெளிச்சத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களையும் இந்த கிருபைகளையும் தருவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் என்று வாசிக்கிறோம். இக்கபோத் என்று அன்றைக்கு வைக்கப்பட்ட பெயருக்கு காரணம் என்ன என்பதை கடந்த 3 வாரங்களாக நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இக்கபோத் எங்கள் வாழ்க்கைக்குள் வந்துவிடக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு கேட்டது போல வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிருபை தாரும். வார்த்தையிலே வளர கிருபை தாரும். வார்த்தையிலே நாங்கள் வாழ கிருபை தாரும். வார்த்தைக்கும் எங்களுக்கும் ஒரு நாளும் முரண்பாடு வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறபடி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் நவீனங்களுக்குள் சென்று மாட்டிக்கொள்ளாதபடி, சிக்கிக்கொள்ளாதபடி வசனத்தின்படி நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தையை கேட்ட நீங்கள் அதன்படி நடக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்:
வெற்றியின் ஊழியங்கள் நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 044 65551333 மற்றும் 24863381 24863382. செல்போன் 9940 212194.